கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கையில் ஒரு பாடல் புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் சிறுவர் பாடல்கள்னு போட்டிருக்கோம். சிறுவர் பாடல்கள்னு போட்டிருக்கோம். பக்கம் எங்கே நான் பிடிச்சிட்றேன். சிறுவர் பாடல்கள் வந்திருக்கா? ஓகே, வந்துச்சு. அதில் 75வது பாடல், 75வது பாட்டு. அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, அதை கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? ஓகே. பாடல் பக்கம் 386, பக்கம் 386. இதில் ஒரே ஒரு சரணம் 2 சரணம் மட்டும் பாட்டிட்டு நான் அப்படி கடந்து போயிடுவேன். அதுக்கு பின்னாடி நாட்களில் அதை நம்ம கற்றுக்கொள்ளும். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. பின்னாடி அந்த கதை என்ன நான் கற்றுத்தரேன். இன்றைக்கி சொல்ல டைம் இல்லை, நான் நேரடியாக போக விரும்புகிறேன். 75 எடுத்துட்டிங்களாப்பா? பக்கம் 386, 75 எடுத்துக்கிட்டிங்களா? அதில் தமிழில் மட்டும் வாசிங்க. தமிழில் உள்ளது மட்டும். ம் 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 இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு உண்மையான கதை இருக்குது. இது அஸ்ஸாமில் நடந்த ஒரு காரியம். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அந்த ராஜா என்ன செய்கிறார், அந்த நாட்டு அந்த வில்லேஜ் சீஃப் என்ன செய்கிறாரு, இயேசுவை மறுதளிச்சிரு, இயேசு விட்டுணும் அப்படின்னு சொல்கிறார். அவங்க பிள்ளைங்கள் பிடிச்சி வச்சுருக்காரு, நான் கொன்னுருவேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த சகோதரர் இதை பாடின சகோதரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டை அந்த ஐயாவுக்கு முன்னாடி பாடுறார். என்ன பாட்டு பாடுறாரு? இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்ன செய்ய மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல். ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் முதல் 2 சரணங்கள் மட்டும் நம்ம பாடுவோம். கற்றுக்கொள்ளுங்க தயவுசெய்து. நிறைய பேர் புது விசுவாசிகளாக இருக்கிறீங்க. பழைய விசுவாச பிள்ளைகள் கொஞ்சம் தெரியும், புது பிள்ளைகளுக்கு தெரியாது. கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான். ஆங்கிலத்தில் I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. மூணாவது சரணம். The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. ஆக இதெல்லாம் நிறைய பாடல்கள் கடவுள் கொடுத்துருக்குறார். நம்ம கற்றுக்கொண்டு இதை என்ன செய்யணும், அடிக்கடி என்ன கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்மளோட விசுவாசத்தின் இந்த பாடலில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இவங்க சில பாடலில் பாடும்போது நல்ல கவனமாக கவனிச்சிங்கன்னா, இந்த வரிகள் என்ன செய்யணும்னா, ஒன்று விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கும், இல்லைன்னா தேவன் யார் என்பதை காண்பிக்கும், இல்லைன்னா ஜெபமாக இருக்கும்.
தெரியுங்களா உங்களுக்கு? எனவே தான் பாடலை பாடும் பொழுது அர்த்தத்தை உணர்ந்து நம்ம பாடணும். சும்மா பாட்டுக்காக பாடக்கூடாது. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பாடணும். தெரியலன்னா பரவாயில்ல, முறை தெரியலன்னா பரவாயில்ல, ரெண்டாவது முறை என்ன செஞ்சிடணும்? இப்போ பாருங்களேன், ஏசுவின் பின்னே போக துணிந்தேன், இந்த வரி தெரியும் இல்லையா? இப்போ ரெண்டாவது முறை தெரியும், பாட முடியுமா பாட முடியாதா? நான் ஒரு முறை பாடணும், நீங்கள் பாட முடியுமா இல்லையா? சரிமா? ஏசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, சன்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே. சின்ன இந்த பாட்டு இந்த புத்தகத்தில் இது சிறுவர் பாடல்னு போட்டிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு தான், எங்களுக்கு சின்ன வயசில் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆக சின்ன பிள்ளைங்களும் கற்றுக்கணும், பெரியவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க அப்புறமா நான் கற்றுத்தரேன். நான் சிறு பிள்ளைகளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, போயிட்டு போகுது. இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தலைப்பு கூட நியூஸ்லேயும் போட்டிருக்கேன், ஊழியத்தில் பங்கேற்பது. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கவனமாக கவனிப்பீங்கன்னா, ஆக இந்த உலகத்தில் தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு திட்டத்தோடு கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடாது நான் சாதாரணமாக வந்திருக்கிறேன், நான் சாதாரணமான மனுஷன், என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் கட்ட தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், கிருபைகளை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார். கிருபை என்னது? ஒவ்வொருத்தருக்குள்ளும் என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, ஆண்டோட பலனும் சக்தியும் இருக்கு. அன்பான பிள்ளைகள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நினைக்கக்கூடாது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், வயசானவங்க சொல்வது நான் வயசாகிட்டேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாராலையும் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். முதல்ல நீங்கள் சொல்லணும், நான் ஆண்டோட பாதத்தில் ஏதாச்சும் என்னால் செய்ய முடியும் முதல்ல. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டம் இருக்குன்னா அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், என் மேலே ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? சும்மா எல்லோரும் கொண்டு வந்துட்டார் இங்கே எல்லோரும் ஆண்டவர் நினைக்கிறீங்களா? நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை குறித்து ஒரு தேவன் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறதுனால தான் அந்த திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாக பயன்படுத்துவார். என்ன செய்வாருமா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நினைக்கிறேன், நான் முதலையும் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், என்னை பற்றி சொல்லுவது அவள் சிறப்பு இல்லை, அதனால சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் சின்ன வயசில் படிக்கும் பொழுது, படிக்கிறதுக்கு அப்புறம் நான் 12th 11th படிக்கும்போது எனக்கு யாருமே இல்லை என் கூட, நான் தனியாக இருக்கிறேன். சாப்பிட்டு இடன்னு கேட்க ஆள் கிடையாது, படிச்சிருக்க இடன்னு கேட்குறது ஆள் கிடையாது, என்னடா பண்ணுற எதுவும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான்லாம் ஒன்றுமே இல்லை இந்த பூமியில், எனக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் 3 நேரம் சாப்பிட்டதே கிடையாது, வசதி இல்லை எனக்கு. படிக்கிற காலங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். அப்போ நான் நினச்சேன், எனக்கு ஒன்றுமே என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது, நம்மளே இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு, ரொம்ப வருஷம் இருந்துச்சு. ஆனால் எப்போது நான் ஜீரோன்னு நினச்சிட்டேனோ, நம்மளாம் ஜீரோ இந்த உலகத்தின் பார்வையில், ஆனால் ஆண்டவர் பார்வையில் நான்லாம் 100. அந்த ஜீரோ பக்கத்தில் 1 போட்டால் 10,000 இல்லையா? அந்த ஜீசஸ் எனக்கு என்ன செய்கிறாரு, எனக்கு ஜீரோ மட்டும் இல்லை நான், அவர் சொல்கிறாரு, நீ ஜீரோ இல்லைடா ஹீரோ, உனக்கு நான் பயன்படுத்துவேன்னு சொன்னார். ஒன்று தான் நான் என்ன பண்ணேன், 1997 அதுக்கு முன்னாடியே நான் ஊழியம் பார்த்துட்ருக்கேன். 92 88 ஊழியம் பார்த்துட்ருக்கேன். அப்போ நிறைய ஊழியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம், அவங்க போகிறது பின்னாடி போகிறதுன்னு. அப்போ நான் கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சேன், 88 வேலை பார்த்தேன், டீச்சராக வேலை பார்த்தேன். 97 92 எனக்கு ஃபுல் டைம் போகணும், முழு நேரம் ஊழியத்துக்கு போகணுன்னு ஆசை. நிறைய ஸ்டேஜ் ஒர்க், பெரிய பெரிய மீட்டிங், பெரிய பெரிய கூட்டங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் வேலை இருக்குது, அதுவும் நான் சென்ட்ரல் எம்ப்ளாயி. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஊரில் கொஞ்சம் பெருசாக நினைப்பாங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேலை பார்க்குறேன், வயசு 28 29 தான் ஆகிட்டுருக்கு. 92 இன்னும் சின்ன வயசு, 24 25 தான் ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, விட்டுட்டு போனால் திட்டுறானுங்க, எல்லாம் கிருக்கேன் அப்படின்னு திட்டுறான் என்னைய. திட்டுவானா இல்லையா? 28 29 வயசில் வேலையை விடுவானா, கவர்மெண்ட் வேலையை விடுவாங்களே யாராச்சும்? நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த ஒரு பைபிளை தூக்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன், சொல்லாமல் கொள்ளாமல். கவர்மெண்ட்காரன் என்ன போடுறான், நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான், ஸோ இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஜாப், கம் அண்ட் ரிப்போர்ட் டியூட்டின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறானுங்க, என் கூட வேலை பார்த்தவங்களாம் அந்த பேப்பர் எழுத கட் பண்ணி அனுப்புகிறானுங்க. எனக்கு அனுப்பலை, எங்கள் பிரின்சிபலுக்கு அனுப்பிட்டான், அந்த காலேஜ் படிக்கிற பிரின்சிபல். உண்மையில் எனக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். நான் ஜீரோ மாதிரி இருந்தேன், ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஜீரோ ஆக்கலை.
இன்றைக்கி ஜீரோவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் ஜீரோ கிடையாது. ஆனால் என் பார்வையில் நான் நினச்சேன் நான் ஜீரோ. ஏன்னா ஒன்றுமே இல்லையே. யாரும் விசாரிக்க மாட்டுறாங்க, யாரும் கேட்க மாட்டுறாங்க, அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது நம்மக்கிட்ட? அப்படின்ற உணர்வு எனக்கு நிறையா இருந்துச்சு சின்ன வயசில். ஆனால் ஒன்று மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்றைக்கு நீ ஜீரோன்னு உணர்ந்து உங்கள் கரங்களில், தேவனோட கரங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அன்றைக்கி உங்கள் லைஃப் அப்படியே மாற ஆரம்பிக்குது. படிப்படியாக இன்றைக்கி ஆண்டோட பெரிதான கிருபையினால் உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நான் சாட்சி உள்ளவன் நான் இருக்க விரும்புகிறேன். இன்னும் நல்ல இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒன்றுக்கு உதவாத என்னையும் கடவுள் அவரால் பயன்படுத்த முடியும்னு சொன்னால், அது இந்த ஊரில் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாடுவார்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ திறமைகளை கடவுள் கொடுத்துருக்கிறார். சிங்கப்பூரில் உள்ளே நுழையும் போது ஒன்றுமே இல்லை. என் கையில் காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கதை சொன்னேன், ரொம்ப நேரம் ஆகிடும். நான் கதை சொல்ல விரும்பலை. ஜீரோ. நீங்களாச்சும் வேலைக்கு வந்திருக்கீங்க, மாத சம்பளம் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும். எனக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் முதல் 2 வருஷம் என்னோடய பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்க, 150 வெள்ளி மட்டும்தான் கிடைக்கும். முதல் 2 வருஷத்துக்கு எத்தனை காசு தான் கிடைக்கும் எனக்கு? 150 வெள்ளி. அந்த 150 வெள்ளி தான் ஃபோன் கார்டு வாங்கணும், மற்ற எல்லாமே வாங்கிக்கணும் நான். ஆக நீங்கள் நினச்சி பாருங்கள் சாமி, என்றைக்கு உங்கள் ஜீவனை, உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ, கடவுள் உங்களை படிப்படியாக உயர்த்திடுவார். அதுதான் சொல்லுவாங்க, இந்த ஒரு பைபிளை அவன் தூக்கிட்டு போனால் கடவுள் அவனை தூக்கிட்டாரு. என்னை நல்ல நெருக்கமாக பார்த்தவங்க சொல்லுவாங்க, அவன் எதை தூக்குனான்? இந்த ஒரே ஒரு புத்தகத்தை தூக்கிக்கினேன். யார் ஒருத்தர் இந்த புத்தகத்தையும் இந்த புத்தகத்தோட ஆண்டவரை தூக்குனானோ அவர் கடவுள் தூக்கிட்டு போயிடுவார். உங்கள் வாழ்க்கை மாறணும். நீங்கள் நினைக்கக்கூடாது நான் கடவுள் சும்மா வந்து கடவுள் தான் தெரியும் உங்களை என்ன பயன்படுத்தணும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, we can count how many seeds in an apple. We can count how many seeds in an apple, but God only knows how many apple in a seed. புரியுதா? ஏதாச்சும் புரிஞ்சிச்சு என்னது? ஒரு ஆப்பிளில் எத்தனை விதை இருக்குன்னு யாருக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும்? எண்ணிட முடியுமா இல்லையா? ஆப்பிளுக்குள்ளே, ஆப்பிள் பழத்தில் எத்தனை விதை இருக்குன்னு எண்ணிடுவோமா இல்லையாப்பா? ஆனால் ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? புரியுதா என்ன சொன்னது? ஒரு விதையில், ஆப்பிள் விதையில் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. வெறும் ஆப்பிளில் விதையை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பெரிய பலனை கடவுள் கொடுத்துருக்கிறார், சக்தியை கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், யார் கையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப முக்கியமாக நல்லா தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டால், மட்டை அடிக்கிறவர் யார் மட்டமா? கிரிக்கெட்டரு டெண்டுல்கரா, டோனியா, யாரோ ஒன்று. யார் நீங்களாம் ரொம்ப ஃபோன் பார்ப்பீங்க, யார் உங்களுக்கு ஃபேமஸ்ன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. கிரிக்கெட் பேட் இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட் பேட்டு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டுக்கு என்ன மதிப்பு? இதே பேட்டை கொண்டு போய் தோனி கையில் கொடுத்துருங்க, அதுக்கு என்ன மதிப்பு? அது எவ்வளோ இப்போ மதிப்பு? அந்த மட்டை யாருடைய கையில் இருக்குதோ அதை வச்சு தான் மதிப்பு. நீங்கள் அந்த உலகத்தின் கையில் இருக்கிறீங்களா, உலகத்தை படைத்த ஆண்டவர் கையில் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். யார் கையில் இருக்கு உங்கள் மட்டை? உங்கள் வாழ்க்கை எங்கே கையில் வச்சுருக்கீங்க? நினைக்கிறான் அந்த உலகம் உங்களை தூக்கிடும்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் கையில் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் தரம், உங்கள் மதிப்பு, உங்கள் வாழ்க்கை, உங்களோட நோக்கம் எல்லாம் கடவுள் தூக்கிட்டு போயிடுவார். இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு. உலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்கேயும் மதிப்பு மரியாதைலாம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா பையலும் சொன்னான், டே விட்டுட்டு போயிட்டான், கிறுக்கேன் அப்படின்னு தான் சொன்னான். ஆமாம், உண்மையாலே அந்த உலகத்தின் பார்வையில் கிறுக்கன் தான் நான். ஆனால் இன்றைக்கி நான் கிறுக்கனா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. ஆனால் நான் விட்டது சரியாக தப்பான்னு உங்களுக்கு அன்றைக்கி வந்து பெரிய தப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. வேலையை விட்டு பார்த்து எப்படி மறந்துருக்கோம்? அதுவும் 29 வயசு பையன், கல்யாணமாக ஆகலை, ஒன்றும் ஆகலை, கையில் ஒன்றுமே இல்லை. வேலையை விட்டுட்டேன், நான் படிக்க வந்துட்டேன் ஊழியத்துக்கு, பைபிள் காலேஜுக்கு. யாருமே சொல்லலை, ஆண்டவர் வண்டி நடத்தினேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சவால் கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரங்களை கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கை அந்த காலத்திலே நான் வேலையில் இருக்கும்போதே நான் போய் நல்ல ஊழியம் பார்ப்பேன், ஓடி 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 எல்லாருக்கும் நல்லது செய்ய பார்ப்பேன். இன்றைக்கி அதன் வாயிலாக தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன்.
கடவுள் ஒவ்வொருவரையும் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா சாதாரணமாக நீங்கள் வரல. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், சரண்டர் ஆவீங்கன்னு சொன்னால், அப்போ தான் உங்களை உருவாக்க முடியும். விசேஷமாக நல்லா பார்த்துங்கன்னா, ஒரு குயவன் கையில் களிமண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குயவன் கையில், அந்த குயவன் கையில் அந்த மண் வச்சுட்டா அந்த குயவன் எப்படி உருவாக்குறான்? அழகான பாத்திரமாக. உடஞ்சி போனால் கூட திருப்பி அதை சரி பண்ணி என்ன செய்வான்? திருப்பி பயன்படுத்துவான். வேதத்தில் அப்படி தான் சொல்லுது. கடவுள் அப்படி தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பக்குவமான பாத்திரம். பாத்திரத்தில் 2 விதமான பாத்திரம் இருக்கியா? ஒன்று கனவீனமான பாத்திரம். கனவீனமான பாத்திரம் தெரியுமா? டாய்லெட்டில் பயன்படுத்துகிற என்ன பாத்திரம்? இன்னொன்று கனமான பாத்திரம், ஆண்டோட சமூகத்தில் பயன்படுத்துகிற பாத்திரம். எந்த பாத்திரமாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்கன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு கதையை சொல்ல போகிறேன். நமக்கு எல்லோரும் பரிச்சயமான வேத பகுதியை நான் பேச போகிறேன். ஆக இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அவருடைய பணியில் நான் எப்படி பங்கு கொள்வது, அவருடைய ஊழியத்தில் எப்படி நான் பங்கு கொள்வது. நீங்களும் நான் இந்த இடத்துல வரும்போது ஒரு சாதாரண சகோதரனாக வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நீங்கள் அதே நிலையில் இருக்கக்கூடாது. படிப்படியாக வளர்ந்து ஆண்டோட ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? பங்கு கொள்ள போகிறேன் அப்படின்றத நீங்களும் நானும் மனதில் வச்சுக்கணும். 3 முக்கியமான காரியம். வேதத்தை எடுத்துக்கோங்க. யோனான்ற புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 1074, 1074 எடுத்துக்கங்க. நான் சுருக்கமாக சில கதைகளை சொல்லிவிட்டு வேகமாக நான் போக போகிறேன். முடிஞ்ச மட்டும் நான் வேகமாக முடிக்கணும் என்பது என்னோட ஆசை. வாசிங்க எனக்கு 1-2 வசனங்களை. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் போய் பிரசங்கி என்றார். போகும். இன்னும் இங்கே 3 காரியங்களை நான் பேச போகிறேன். சுருக்கமாக பேச போகிறேன். முதலாவது, நானும் நீங்களும் பல வேலைகளில் என்ன செஞ்சுருக்கோம்னா தோற்று போயிருக்கோம், விழுந்து போயிருக்கிறோம். பல வேலைகள் நம்ம நினைப்போம், என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. எல்லாரும் நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவ்வளோ குறைகள் இருக்குது. பிடித்துறீங்களா? மோசையை போய் ஆண்டவர் சொன்னார், வாடா என் ஊழியத்துக்கு வாங்க. மோசை சொன்னால், எனக்கு முடியாது, நான் அந்த மந்தனாவும் நிற்க வாயுமா இருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வேத பண்டிதர்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் ரெடியாக இருக்கேன் வரேன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் நம்முடைய நிலைமை நல்லா தெரியும். பல வேலைகளில் நமக்கு திறமை கிடையாது, பேசுகிறதுக்கு ஆங்கில அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. அதில் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, சினிமா ஸ்டார் மாதிரிலாம் இல்லை. நம்மலாம் என்ன பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? சிலர்லாம் நல்லா வெயிட்டாக கலராக அவர் திறமை பார்த்து பேசினான்னா பயங்கரமாக பேசுவாங்க. நமக்கு பேச்சும் வராது, ஒன்றும் வராது. ஆளை பார்த்தாலும் நல்லா இருக்க மாட்டோம். என்னது? அப்போ நமக்கு பல வேலைகள் என்ன செய்வோம்னா, நமக்கு நாமவே நினைப்போம், என்னை கடவுள் பயன்படுத்த மாட்டார். இங்கே கூட அப்படி தான். யோனாக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2வது முறை தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டுட்டு விடுறாரு, வாடான்னு சொல்கிறாரு. பல வேலைகளில் இந்த உலகமானது நம்மளை ஒரு மாட்டி ஃபெயில் ஆகிட்டோன்னு சொன்னால், தோற்று போயிட்டோன்னா தூக்கி போட்டுருவோம். ஒத்து வர போட அப்படியே விடு அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? நம்மளை கை விட்டுருவாரா? விட மாட்டாரா? ஒரு முறை தோற்று போனால் விட்டுருவாரா? இந்த புத்தகத்துடைய பேர் என்னன்னு கேட்டால், பைபிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, புக் ஆஃப் செகண்ட் சான்ஸ். என்ன சான்ஸு? என்ன சான்ஸு? பேதுரு விழுந்தானா இல்லையா? தாவீது விழுந்து போனானா இல்லையா? மோசே நல்லவரா கெட்டவரா? எல்லாம் தப்புன்னு விழுந்து எந்திரிச்சவங்க தான். ஆபிரகாம் போய் சொன்னாரா இல்லையா? ஈசாக்கு போய் சொன்னானா இல்லையா? யார் நல்லவங்க? ஒரு ஆளை காமிங்க சொல்லி, இவன் ரொம்ப உத்தம புத்திரன்னு சொல்லிங்க பார்க்கலாம். இயேசுவை விட்டுட்டு. இயேசு கிறிஸ்து தவிர இந்த வேதத்தில் உள்ள பண்டிதர்களை நீங்கள் நல்லா கவனமாக நெருக்கமாக பார்த்தீங்கன்னா யாருமே ஃபிட் இல்லை மினிஸ்ட்ரிக்கு. பேதுரு என்ன பண்ணார்? இயேசு மறுதளிச்சு ஓட்டம் போட்டுச்சிட்டார். எல்லார்ட்டையும் சோட உள்ளவங்க தான், குற்றம் உள்ளவங்க தான். இந்த ஜோனான்றவன், இந்த புத்தகத்தை எழுதுகிற யோனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல போடான்னு என்ன பண்ணான்? அவன் எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? ஆண்டவர் விட்டு ஓடுறான். எங்கடா ஓடுறான்னு? எங்கே ஓடுவான்? ஓட முடியாது என்பதை புரிஞ்சுக்கும் அடுத்துவான். ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்யறான்? தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு ஓட்டம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவனை கைவிடுற மாதிரி கிடையாது. நீ எவ்வளோ வேணால் ஓடி போயிட்டு வா, என் பின்னாடி வந்துடுவேன். ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? அவனை திருப்பி கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி பார்த்த வேத பகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் விட்டுட்டு ஓட முடியும், ஆண்டவர் என் மூலம் வைத்த ஊழியத்தை விடவே மாட்டார். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் நினைக்கலாம், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு திறமை இல்லை, தகுதி இல்லை, இல்லை நான் ஓட்டம் பிடிச்சவன் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு திட்டம் வச்சுருக்கிறார். உங்கள் ஊழியத்தை நீங்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. யோனாவுக்கு கொடுத்த ஊழியத்தை யார் மட்டும்தான் செய்ய முடியும்? யோனா மாத்திரம்தான். இந்த ஊழியத்தை இங்கே தான் நான் நிற்கணும்னு யார் வச்சுருக்கிறாரு? ஏசாமி.
எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு காட்டில் வளர்ந்தவன், எங்கேயோ வளர்ந்து எங்கோ இருந்து வந்து இங்கே உட்காந்துருப்பார். நான் நினச்சி கூட பார்க்கல ஆண்டவர் இங்கே என்னை கொண்டு வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் பெரிய பாக்கியம் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த விலையேறப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு இன்விடேஷன் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நான் 3 முக்கியமான காரியம் பேச போகிறேன். ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் இன்றைக்கி உங்களை எல்லாரும் நாம் வந்து பூரணராக இல்லாத போதிலையும் ஆண்டவர் கொடுத்த பெரிதான திட்டத்தில், அவருடைய ஊழியத்தின் பாதையில், அவருடைய பணியில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்குது. உங்களை இல்லாமல், என்னோட இல்லாமல் அவரோட ஊழியம் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நானும் சகோதரியும் ஒரு சகோதரியை போய் பார்க்க போனோம். இந்த சம்பவங்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இன்னும் போகணும்னு நினச்சிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம சந்தித்தோம். யாருக்கு எப்படி நான் ஊழியக்காரனாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. நான் சில வேலை சின்ன சின்ன மேலே செய்வேன். நான் ஆண்டவர் சொல்கிறாருன்ட்டு அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், எனக்கே தெரியாமல். எனவே 3 காரியம் வேகமாக நான் சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டிசிபேட்டிங் இன் காட்ஸ் மிஷன், கடவுளுடைய ஊழியத்தில் நம்ம பங்கு கொள்கிறத பற்றி பார்க்குறோம். முதலாவது வசனம் 1 வாசிப்போம். காட்ஸ் மிஷன் கண்டினியூஸ். வாசிப்போம்பா. 2ஆம் தரம் போய் முதலாவது நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கும் போது எத்தனாவது முறை ஆண்டவரோட வார்த்தை வந்துச்சு இவனுக்கு? அப்போ முறை வந்துச்சா வெள்ளி? அவனுக்கு முறை வரும்போது என்ன பண்ணிட்டான்? அவன் ஓட்டமாக ஓடி போயிட்டான். என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லுன்னு கேட்டேன், யோனான்ற கதாபாத்திரம், யோனான்ற ஊழியக்காரனை கடவுள் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவனை ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறார். முதல் 2 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். அவனை கூப்பிட்றாரு, வாடா இங்கேருந்து நினிவேன்னு ஒரு ஊர் இருக்காங்க போ அப்படின்னு சொன்னவன் இவன் என்ன செய்கிறான்? வேகமாக வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற தர்ஷீஷ்னு ஒரு கப்பலுக்கு பிடிச்சி போய் அங்கே என்ன செஞ்சுக்கிறான்? பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி கடலில் தூக்கி போட்டு அவன் மீன் வாய்க்குள்ளே போய் அங்கே போய் மனம் திரும்புகிறான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் வந்து கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக பல வேலைகளில் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தின் பாதையில் ஊழியத்தின் பாதையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், பல வேலைகளில் இந்த யோனாவை போல் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமாக ஓடுவதற்கு முயற்சி செய்துட்ருக்கோம். ஆனால் உலகம் ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. வேறு இந்த உலகம் எப்படி இருக்குமா? மின்னு இருக்குது. என்ன செய்யலாம்? எப்படி வேணாலும் வாழலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், அயோக்கியத்தனமாக வாழலாம். எவன் என்ன நான் மட்டுமா இருக்கேன்? எல்லோரும் அப்படி தானே இருக்கான். நான் செஞ்சால் என்ன? யார் பார்க்குறா என்னைய? அது வேறு இந்த ஊரில் வந்துட்டோமா, சொந்த பந்தம் யாரும் பக்கத்தில் இல்லை. இங்கே எல்லாமே காசு இருக்குது, கையில் காசு, பாக்கெட் நிறைய இருக்குது, வாங்கி குடிக்கலாமே. இவன் கூட அப்படி தாங்க வேகமாக போகிறான். கடல் துறைமுகம் அந்த துறைமுகத்துக்கு நாங்கள் போனோம். அந்த இடத்துக்கு நான் போனேன் இஸ்ரேல் போகும்போது, ஜோப்பான் பட்டணம். அங்கே வந்து கப்பல் வேறு நிற்கிது இவனுக்கு. இந்த தர்ஷீஸ் போகிறது, நினிவே போகிற கப்பலும் இந்த பக்கம் தர்ஷீஸ் போகிற கப்பல் தான் நின்றுட்டுருக்கு இப்போது. ஸோ வசதியாக வேறு இருக்குது. ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்குது, இதில் போ அப்படின்னு சொன்ன மாதிரி. அவன் ஏறுறான், போகிறான், பார்க்குறான். ஆக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நாம் தேவன் கொடுத்த திட்டங்களையும் தேவ சித்தத்தையும் நிறைவேற்றாதபடி ஆண்டவருக்கு விரோதமாக போன போது கூட ஆண்டவர் விடுவாரா விடமாட்டார்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ரிப்பெண்டன்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ் காட் ஸ்பீக்ஸ் அகெயின். எப்போ அவன் மனம் திரும்பினானோ, எப்போ அவன் திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறானோ, அதாவது மனம் திரும்புகிறான்ல, கடவுளுக்குள்ளே போய் ஜெபிச்சுட்டு பிறகு மீன் வயிற்றில் ஜெபிக்கிறான், மனம் திரும்புகிறான், அப்புறம் தேவன் அவனை விடுதலை கொடுக்குறார். அப்புறம் அந்த வார்த்தை வருது மறுபடியும் யோனாவை நோக்கி 2ஆம் தரை அந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அது மாத்திரம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேறு எந்த ஊழியமும் மாற்றலை. முதல்ல என்ன சொன்னாரோ அதே ஊழியத்தை அவன் ரிப்பீட் பண்ணணும். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் டைம்ன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா? 2ஆம் தரம் வந்திருக்காமா? 2ஆம் தரம்னா என்னமா அர்த்தம்? ஏன் 2வது? அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த 2ஆம் தரத்துக்குள்ளே நடுவில் என்ன இருக்குது? ஆண்டோட கிருபை இருக்குது. என்ன இருக்குதுயா? 2ஆம் தரம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன செய்யலை? விடலை. அவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான்ல, ஆண்டவரோட கிருபை இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கு 2ஆம் தரம் கொடுப்பாங்க? எப்போ கிரேஸ் கொடுப்போம், எப்போ சான்ஸ் கொடுப்போம் நம்ம? ஏன்னா அவனுக்கு கிருபை கடவுள் கொடுக்குறார். இந்த 2ஆம் தரன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பல 2ஆம் தரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. பல வேலையில் ஆண்டவர் பிரியம் இல்லாமல் வளர்ந்துருக்குறோம். பல வேலையில் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருக்கிறோம். அவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஜீவிக்க முயற்சி செஞ்சுட்ருக்கோம். எல்லாரும் சேர்ந்து, என்னையும் சேர்ந்து தான் நம்ம எல்லாரும் பட வேலைகள் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் விட்டு ஓடுறோம். ஆண்டவர் கை விட்டாரா விடலையா? உலகம் விட்டுரும். சில வேலைகளை மனிதர்கள் கூட விட்டுருவாங்க. எனக்கு தெரியும், ஒரு சகோதரி தாயாக இருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க அது மகனை பற்றி, செத்தாலும் என் கண்ணில் முடிக்கக்கூடாது பாஸ்டர் அப்படின்னா. அம்மாவுக்கு அவரோட டைட்டான இருதயம். ஏசாமி இருதயம்
எப்படி வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் இரக்கமும் உருக்கமும். இதே அதிகாரத்தில் வாசிங்க 2வது வசனம் 4:2 வாசிங்க. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் சொல்லவில்லையா? ஓடி போனேன். நீர் இரக்கமும் உருக்கமும் சாந்தமும் கிருமை உள்ளவரும். ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருந்தான். இந்த யோனா எப்படிப்பட்டவனா இருந்தான்னு கேட்டால், ஆண்டவருடைய பண்பை பற்றி பேசிகிட்டு இருக்க. அவர் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமை உள்ள ஆண்டவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கல்லான மனசு உள்ளவர் கிடையாது, கல் மாதிரி இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் மன உருக்க உள்ளவர், சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஐயா அன்பான பிள்ளைகளே, ஆக இவன் செஞ்ச தப்பு கடவுளுடைய பார்வையில் பெருசாக இருந்தால் கூட ஆண்டவர் மன்னிச்சாரா மன்னிக்கலையான்னு கேட்டால், அவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு. இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் அந்த இந்த சாயங்கால வேலையில் நீங்கள் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவியாக இருக்கலாம், எவ்வளோ மோசமான ஆளாக இந்த உலகத்தில் வாழலாம், இந்த உலகம் உங்களை தூற்றலாம், என்னென்ன போற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆண்டவர் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இஸ் கிவிங் செகண்ட் சான்ஸ். நீங்களும் ஆண்டோடைய கிருபையினால், ஆண்டோடைய இரக்கம். அது மாத்திரம் கிடையாது, என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் நீங்கள் செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரோ, அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அவர் தூக்கி போடுவாரா? வேணான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? அவர் சொல்லவே மாட்டார். சில வேலைகளில் நம்ம பிள்ளைகள் மேலே கோவம் வந்துடும், நம்ம உறவுகள் மேலே. பல வேலைகள் நம்ம உறவினர்கள் பேசாமல் இருப்பாங்க. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்களா? சாகிற வரை பேச மாட்டாங்க. தலைமொழி வீட்டு வாசல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ முறை பாவம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கிறோம். ஆண்டவர் கைவிட்டார்னா என்ன செய்யுது? ஆனால் கூட இன்னொன்று முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல வேலைகளில் கடவுளுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் ரட்சிப்பது, யார் வந்தாலும் யார் வல்லாட்டியும், அவருடைய ஊழியத்துக்காரங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். பாவிகள் ரட்சிப்பதோட முக்கியமான நோக்கம், அவருடைய சித்தம். நானும் நீங்களும் அந்த கிருபையினால் அவர் பிள்ளையாக மாறி இருக்கும். எனவே நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய திட்டத்தை யாருமே மாற்ற முடியாது. எது வராது? புயல் வந்தாலும், அல்லது மீன் வந்தாலும், அல்லது கீழ்ப்படியாத மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் ஊழியத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? ஆண்டவர் ரட்சிக்கணும்னு நினச்சவங்க ரட்சிக்க முடியுமா? முடியாதா? இன்றைக்கி நீங்களும் நானும் போகலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊழியத்துக்கு, எனக்கு பதிலாக யாரையும் அனுப்பிடுவார். எனக்கு என்ன அந்த பாக்கியம் இருக்காது. முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாடம், கடவுளுடைய ஊழியம், காட்ஸ் மிஷன் அல்லது தேவனுடைய திருப்பணி தொடர்ந்து நடைபெறும். அவர் உலகத்தை படைத்த ஆண்டவர் ஆதியாமத்துக்கு முன்னாடி, அதாவது எப்போ ஆதாம் காலத்தில் இருந்து இந்த உலகம் முடிகிற வரை அவருடைய தம்முடைய திருப்பணியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை போல என்ன போல கீழ்ப்படியாத மக்களை கடவுள் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். 1 Corinthians 1வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 25வது வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிங்க, டைம் ஓடி போய்ட்டுருக்கு. 1 Corinthians 1வது அதிகாரம் 25லேருந்து வாசிங்க எனக்காக. இந்தபடி பைத்தியம் என்னப்படுவது ஞானத்திலும் இருக்கிறது, பலகமாக இருக்கிறது. ஏட்டியா சகோதரரே, உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகள் அநேகர் இல்லை, வெட்கப்படும்படி, அதாவது பலவீனமாக. ஆக நீங்களும் நானும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம், கடவுள் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியத்தில் பயன்படுத்துகிறப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவங்க. ஆண்டவருடைய இயேசு சாமியுடைய சீஷர்களில் 12 பேர் இருந்தாங்க. அதில் 11 பேர் பெரிய அளவில் எல்லாரும் படித்தவங்க கிடையாது. சில வேளை அதிகமான மக்கள் மீன் பிடிக்கிறவங்களாக இருந்திருக்காங்க. வேதத்தை எழுதுனது குறைஞ்சது 40 எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. பல வேலைகள் இவங்க யாருன்னா மெய்ப்பொருளாக இருந்திருக்கிறாங்க. சில வேலை இப்போ தாவீது யார்? மெய்ப்பன். ஸோ பல வேலைகளில் ஈவன் மோசே எங்கே போய் இருந்தார்? அவரும் ஆடுத மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சார். ஸோ நீங்களும் நானும் நினைக்கக்கூடாது ரொம்ப படித்தவங்களை தான் கடவுள் ஊழியத்துக்கு பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களை ஒவ்வொருவரையும் கடவுள் பயன்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் செகண்ட் சான்ஸ் யாருக்கு கொடுத்தா? யோனாவுக்கு கொடுத்தது போல் நமக்கும் கடவுள் கொடுத்துட்ருக்காரு. 2வது வேத வசனம் இதான். அதனால தான் சில வேலைகளை பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பையன் என்ன செஞ்சான், பென்சில் உடஞ்சி போச்சான். பென்சில் அவன் தூக்கி போட்டானான். உடனே அவங்க டீச்சர் பார்த்தாங்களே, டே
அந்த பென்சில் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் என்ன செய்ய எதுவரை அந்த கருப்பு இது இருக்குல்ல, அந்த பென்சிலுக்குள்ளே அந்த நடுவில் என்ன சொல்லுவோம், அதை என்ன சொல்கிறது, லீடு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்கிறது, கிராஃபைட்னா அது இங்கிலீஷில் வந்துருச்சு. அந்த இருக்கிற வேறு எது என்ன செய்யலாம், நம்ம சீச்சு என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி எழுதலாம். எதுவரை உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆசை, தேவனுடைய விசுவாசம் இருக்குதோ, எப்போ வரை நீங்கள் தேவனுக்குள்ளே காணப்படுகிறீங்களோ, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் யோனாவை போல கடவுள் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடாது கடவுள் என்னை பயன்படுத்த மாட்டார். எனக்கு இந்த பூமி இந்த ஊழியத்தில் வந்த பிறகு எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ வராது, கொஞ்சம் கஷ்டம்தான், வெக்கம் இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் என்ன செய்வேன், ஆண்டவர்கிட்ட இருக்கிறப்பே ஏதாச்சும் செய்வேன். நான் வெக்கம் தப்பு பண்ணிட்டா கூட நான் ஆண்டுக்கு போய் நின்றுவேன். ஆண்டவரே சாரி ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு. தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். ஒரே நல்லா கற்றுக்க முடியுமா? எத்தனை பேர் சைக்கிள் விழுகாத சைக்கிள் ஓட்டுனீங்க? நான் சைக்கிள் விழுகவே இல்லை. சைக்கிள் எத்தனை பேருப்பா? சைக்கிள் விழுகாமல் எங்கேனாச்சும் இடிக்காமல் உடைக்காமல் கை கால் ரத்தம் வராமல் எப்படி வரும்? அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணும்போது மூழ்கி தான், ஒரு வாட்டியே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பல வேலைகளில் நம்ம குழந்தைங்க நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், எந்திரிச்சு தொப்புன்னு விழுந்து நடக்கும். அந்த ஒரு ஸ்டெப்பை பார்த்தோன்னே எவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு, என் பிள்ளை நடந்துருச்சுன்னு. ஆண்டவர் அப்படி தான் அவங்கள பார்த்துட்ருக்கார். நீங்கள் விழுகும்போது ஆண்டவர் வெக்கப்படலை, என் பிள்ளை விழுந்துச்சு, இன்னும் எந்திரிச்சு நடக்கும். நம்மெல்லாம் பல வேலைகள் விழுந்து எந்திரிக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் திட்டம் வச்சுருக்கிறார். ஆனால் ஒன்றே மட்டும்தான், நான் விழுந்துட்டேன்னு உட்காந்துடாதீங்க, எந்திரிங்க, நடங்க, திரும்பி செய்யுங்க. என்ன சரி, அடுத்த கதைக்கு நம்ம போயிடுவோம். என்ன செஞ்சுருவோம், 2வது பகுதி 2வது வசனம் வாசிங்கம்மா. போ. போதும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போகணும்னு சொல்கிறாருன்னா, கடினமான இடத்துக்கு போகணும். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விருப்பம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிச்ச இடமா இருக்கணும், நமக்கு விருப்பமான இடங்களில், நமக்கு சொகுசான இடங்களில், கஷ்டமில்லாத இடத்துல தான் நம்ம விரும்புவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கடினமான இடம் எதுன்னு நினிவே அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அசீரியான்னு ஒரு நாட்டுக்கு தலைநகரமாக இருந்துச்சு. அசீரியான்னு ஒரு இடம், அங்கே கேபிட்டல்னு சொல்லுவாங்க. நினிவே வாஸ் த கேபிட்டல் ஆஃப் அசீரியா. அங்கே எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா, தேவன் இல்லாதவர்களாக இருந்தாங்க. காட்லெஸ் எம்பையர், ப்ரூட்டல் பீப்புள், கடினமான கொடூரமான மக்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் யோனாவுக்கு போக வேணாத ஒரு இடத்துல எதுன்னு கேட்டால் அதுதான் எங்கள் கடைசி இடம். இட் டசன்ட் வாண்ட் டு கோ, லாஸ்ட் பிளேஸ் வாண்ட் டு கோ. கடைசியில் எல்லா இடத்துக்கும் போக முடியாமல் இருந்தால் அவனுக்கு போக விருப்பமே இருந்துச்சுன்னு கேட்டேன்னா என்ன கிடையாது. அதனால தான் தர்ஷிச்சுக்கு ஓடனா. முதல்ல தர்ஷிச்சுக்கு ஏன் ஓடனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கூட ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ வெரி பிளேஸ் காட் வாண்டட் டு ஷோ மர்சி. எங்கே அந்த மாதிரி கடினமான இடத்துக்கு தான் என்ன விரும்புகிறார் ஆண்டவர், தம்முடைய இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். கடினமான மக்கள், மோசமான மக்கள். காலையில் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், காலையில் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா, ஜிம் எலியட்னு ஒரு ஊழியக்காரர் எங்கே செய்கிறார், அமெரிக்காவிலேருந்து யூகேட்டர் ஊருக்கு போகிறார். யூகேட்டர் போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு வயசு 28 தான் வயசு. ஏரோப்ளேன்லேருந்து இறங்குறாங்க ஒரு 5 நண்பர்கள். இறங்கின உடனே என்ன செஞ்சிடறாங்க, அவங்கள அடித்து 5 பேரையும் கொண்டு வர்றாங்க. 5 பேர். வயசு என்னது 28. இன்றைக்கி நம்ம பேர் வயசு, நம்ம கொஞ்சம் நம்ம அதிகமான மக்கள் 28 மூத்தவங்களை உட்காந்துருவோம். ஒரு சிலர் கம்மியாக இருக்கிறீங்க. யூஎஸ்ஏல இருக்கிறாரு, வசதியாக இருக்கிறாரு, நல்லா இருந்திருக்கலாம். அங்கேருந்து ஏன் வந்தார் பாவம்? அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அதில் வேறு ஒரு நதியில் தூக்கி போட்டுறானுங்க அவரோட டெட் பாடியெல்லாம். அங்கேருந்து அதே இடத்துக்கு அவங்க ஒய்ஃப் பேர் எலிசபெத் எலியட். அதே இடத்துக்கு வருது, அதே ஊழியத்தை பண்ணுது. அங்கே நிறைய பேர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டாங்க. சுலபமான இடத்துக்கு எல்லோரும் போயிடுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் பட்டணத்தில், இன்றைக்கி கூட சிங்கப்பூரில் இருக்கிறது ரொம்ப ஈஸி தான். சிங்கப்பூரில் எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்குது. நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல வசதி, ஏர் கண்டிஷன் சர்ச் இருக்குது. என்ன குறைச்சல் எனக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல ஊழியம் செய்வதற்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கடினமான இடத்துக்கு போவதற்கு மனசு இல்லை. ஆனால் ஆண்டவர் இரக்கம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் யாரும் போகாத இடத்துக்கு தினசரி ஜிம் எலியட் போனது போல். அதுக்கப்புறம் டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு நிறைய பேர் எங்கெல்லாம் சவுத் தமிழ்நாட்டில் வந்திருப்பாங்க. டோனா ஒரு அம்மா, எமிகா கார்மைக்கல்னு ஒரு அம்மா எங்கே வர்றாங்க, ஸ்காட்லாந்து இங்கே வர்றாங்க, அயர்லாண்ட்லேருந்து வர்றாங்க. இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. கடைசி மட்டும் என்ன செய்கிறாங்க, டோனா ஊரில் கஷ்டப்பட்டுட்டு அங்கேயே மறிக்கிறாங்க. இன்றைக்கி பலருடைய தியாகமான வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்களாம் சொகுசாக அவங்க ஊரில் இருக்கல. வசதி இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, மருத்துவமனை இருந்துச்சு, எல்லாம் அவங்க சொந்த ஜனங்க இருந்தாங்க, ஒரே கலர், ஒரே சாப்பாடு, எல்லா வசதியும் இருந்துச்சு. அங்கெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன செய்கிறாங்க,
இந்த உலகத்தில் இந்த மக்கள் மத்தியில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே உணவை சாப்பிட்டு அவங்களோடு கூட நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயும் வாழ்ந்தாங்க. கடினமான வாழ்க்கை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் சில வேலைகளை நம்ம அனுப்புகிற இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிடிச்ச இடமாக இருக்கணும்னு கசியாது. சில வேலைகள் நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற ஸ்தலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடினமான இடமாக இருக்கும். மக்கள் பாருங்களேன், குடிகாரனோ அயோக்கியனோ திருடனோ கெட்டவங்களாக இருக்கிறாங்க. யாராச்சும் கீழ்ப்படினவங்க இருக்கிறானையா? விசேஷமாக டாமெட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு வட்டம் போட்டு உட்காந்து கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு கெட்டதே பேசி அந்த மாதிரி கடினமான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஊழியம் பார்த்துட்ருக்கோம். என் கூட வேலை பார்க்குறவனும் கெட்டவன், எல்லாரும் கெட்டவன். என்ன சிந்தனையில் செயல்பாடு எல்லாமே அப்படி தான் இருக்கும். அங்கே தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார் சரி சாட்சியாக. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லவங்க கிடையாது. ஆனால் அங்கே தான் நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அங்கே தான் நீங்கள் உப்பு போல் எப்படி இருக்கீங்க? உப்பு தெரியுங்களா? கொஞ்சோண்டு உப்பு போட்டால் முழு சாதத்துக்கும் உப்பு எப்படி சுவையாக கொடுக்குதோ அதுபோல் உங்களை கடவுள் எங்கே வச்சுருக்காரு? கடினமான இடத்துல. இன்னொன்று பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா? உப்பை கொண்டு போய் சாப்பாடில் போட்டோம் இல்லையா? உப்பு இருக்க தெரியுமா தெரியாதா? உப்பு தெரியுமா தெரியாதா? பார்த்தா தெரியுமா? ருசி பார்த்தா தான் தெரியும். உங்களை குறித்து கடவுள் பெரிய திட்டம் வச்சுருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒன்றுமே தாக்கம் ஏற்படுத்தலை, எதுவும் செய்யலை. நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது என் கூட நிறையா டீச்சர்ஸ் வேலை பார்த்தாங்க. எல்லாம் யங் பாய்ஸ் தான். எங்கெங்கே கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க தான். எல்லாம் தண்ணி புயலை இப்படி தான் வருவானுங்க. சார் இதை சாப்பிடுங்க சார், என்கிட்டே வந்து கொடுப்பானுங்க. ரொம்ப அட்டூழியம் பண்ணுவானுங்க. அந்த வயசுக்கு ஏற்ற அட்டூழியம்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி அடிக்கிறது, புயல் போடுறது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு திரிகிறது. என்கிட்ட வந்து கொடுப்பானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு நான் திட்டிடுவேன் சில நேரம். இதெல்லாம் வச்சு போங்கடா அப்படின்ட்டு சொல்லிடுவேன். நான் நடந்து கிட்டத்தில் போனேன்னா, இத்தனைக்கு என் வயசுக்கார பசங்க தான். என்னை பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடுவாங்க. சர்ஜி ஆகியா ஹிந்தியில் நான் இருக்கிற இடத்துல ஹிந்தி நல்லா பேசுவாங்க. நானும் ஹிந்தி நல்லா பேசுவேன். ஆகியா சர்ஜி ஆகியாவன் என்ன வந்துட்டார்? யார் வந்துட்டா? சார் வந்துட்டார். அவன் என்னது? அவனை டீச்சர் தானே. நமக்கே மதிப்பு கொடுப்பானுங்க. நம்ம மரியாதை நம்ம போன பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். வந்தோடனே சைலண்ட் ஆகிடுவானுங்கப்பா. கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டானுங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சில வேலை வக்காலத்து வாங்குவானுங்க. நான் எவனே தண்ணி கொடுக்க சொன்னேன், சர்ஜி நைப்பியை காண்றுவானுங்க. சர்ஜி என்ன செய்ய மாட்டார்? சார் என்ன செய்ய மாட்டார்? குடிக்க மாட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துல, கடினமான இடத்துல கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து உங்களுக்குன்னு ஆண்டோட பயமும் பக்தியும் உண்மையும் இருக்குமானா, எப்படி தானியலும் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நோக்க பாபிலோனில் கர்த்தரை உயர்த்தினாரோ அதே போல் நீங்களும் ஆண்டோட பாதத்தில் உயர்த்தப்படுவீங்க. இதுதான் என் லைஃப்பில் நடந்துச்சு. இன்றைக்கி என் கூட இருக்கிறவங்க இன்னும் அங்கே தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறான். கேட்டால் நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல இருந்துட்டு போகிறான். ஆனால் அவனை காட்டிலும் படமடங்கு எனக்கு கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இதில் எந்த பெருமையும் கிடையாது. ஒன்று தான், கடவுள் உங்களை கூப்பிடும்போது அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பின்னாடி போகிறது. அது மாத்திரம் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்க, இந்த கடினமான சூழ்நிலை வரும்போது நான் என்ன செய்கிறேன்? எனக்கு வேணான்னு நான் தள்ளும் பொழுது ஆண்டோட கிருபையை இழந்து போகிறேன். ஆண்டோட பிரசன்னத்தை இழந்து போகிறேன். ஆண்டோட வழி நடத்துது. இவன் கூட என்ன பண்ணான்? யோனா தர்சிச்சுக்கு ஓட முடிஞ்சிச்சா? எங்கேயாச்சும் கடவுள் வச்ச இடத்துக்கு போகிற வரை அவனால் ஓட முடியாது. கடவுள் விட்டு யார் தான் ஓட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த மூலையில் போனால் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எங்கேப்பா இல்லை? வசனம் சொல்லுதில் சங்கீதம் 139, ஆண்டவரே வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்து படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர். எல்லா இடமும் அவர் இருக்காருப்பா. அவரை விட்டு நீங்கள் ஓட முடிச்சு முயற்சி பண்ணாதீங்க. ஒன்று கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கொஞ்சம் தெரியாது ஒத்துக்கிறேன், ஆனால் வழி நடத்துங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு கேட்டிங்கன்னா 3வது என்ன பண்ணுறோன்னு கேட்டால், 2வது பி பகுதி, 2வது கடைசி பகுதியை வாசிச்சிருங்க. 2வது வசனத்தில் 3வது பகுதியை, 2வது பகுதி. இங்கே முக்கியமான பாடம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி திருச்சபைகளில் ஊழியர்களுக்கும் சொல்கிற, ஊழியக்கார விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நீங்களும் நானும் நமக்கு பிரியமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நல்ல வேலை இந்த திருச்சபைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். பல வேலைகளில் இந்த திருச்சபையில் வசனத்தை விட்டுட்டு நான் வெளியில் போகிறதே கிடையாது. நீங்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். எங்கள் கதையெல்லாம் அதிகமாக பேச மாட்டோம், சொன்னால் உங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருப்போம். ஆனால் எங்களோட கருத்தெல்லாம் வேதத்தை ஒட்டி தான் இருக்கும். வேதத்தான் நீங்கள் என்ன செய்வோம்? விளக்கம் பண்ணி பேசிகிட்டு போவோம். எப்போவுமே நீங்கள் நல்லபடியாக யார் பேசினாலும் சரி, வேதத்தை விட்டு வெளியில் போக விட மாட்டோம், கதை பேச விட மாட்டோம். வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அங்கே சொல்லுது பாருங்க, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. என்ன பண்ணணுமா?
ஆக நம்முடைய சொந்த கருத்துக்களை பேசுவது கிடையாது. இந்த உலகம் கற்றுக் கொடுக்குற காரியத்தை கற்றுக் கொடுப்பது கிடையாது. சில வேலைகளை புத்திசாலித்தனமாக அது செய்யுங்க, இது செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு உலக கருத்துக்கள் எல்லாம் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளுங்க ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? பைபிளை எடுத்து வச்சுக்குவாங்க, பைபிளை விட்டுட்டு வேறு எல்லா கதையும் ஒன்றா சொல்லுவாங்க, தங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்படியாக்கும், நான் எப்படியாக்கும். நிறைய பேர் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, இதெல்லாம் எப்படி இப்படி. சுய காரியங்களை பேசக்கூடாது. சுய காரியங்களை சொன்னால் கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை பேசணும், அதுவும் சாட்சியாக சொல்லலாம். ஆனால் எது மையமாக இருக்கணும்? கர்த்தருடைய சித்தம். அதாவது பட் காட்ஸ் வேர்ட். நாமும் கர்த்தருடைய ஊழியத்தில் வந்து விசேஷமாக இந்த இடத்துல யோனாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட வார்த்தையை பெற்று அந்த மக்களுக்கு சொல்வது தான் யோனாவோட வேலையே தவிர, அதே போலவே நீங்களும் நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட வார்த்தையை பெற்று அந்த வார்த்தை இப்படி சொல்லுவதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறத விட்டுட்டு என் கதையை சொல்லலாமா? என்னை பற்றி பேசலாமா? இல்லை எனக்கு விருப்பமானது பேசலாமான்னா கூடாது. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சில வேலைகள் நம்ம வார்த்தையில் ரொம்ப திறமையாக பேசுகிறது, திறமையாக வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப புத்திசாலியாக நம்ம காமிக்கிறது முட்டாள்தனம். கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறது முக்கியமா, கடவுளுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறது முக்கியமா? ஆண்டவர் சொன்னது அப்படி தானே சொல்லணும். நான் என் திறமையை காமிக்கிறதுக்காக ரொம்ப புத்திசாலியாக என்னென்னமோ பண்ணுறதா? பல வேலைகள் ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஆக என்னுடைய புத்திசாலித்தனமோ என்னுடைய திறமையோ இங்கே முக்கியம் கிடையாது. பவுல் அதை பற்றி பேசும்போது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மனித சாதுரியத்தினால பேசுகிறதுக்கு நான் வரலை, சிலுவை பற்றி பேச வரேன்னு சொல்கிறார். என்ன சாதுரியம்? பவுல் என்ன சொல்கிறாரு? அதே 1 கொரிந்தியருக்கு வாங்களேன். 1 கொரிந்தியருக்கு வந்துருங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்க. வாங்கப்பா. 1 கொரிந்தியர் எடுத்துக்கிட்டிங்களாப்பா? வாசிக்கலாம். எனக்கு 17வது வசனம் வாசிங்க. ஆஹா. எப்படி ஞானம்? நான் சொந்த ஞானத்தில் பேச விரும்பல. அடுத்த வசனம் வாசிங்க. எனவே அதுதான். அப்புறம் தான் வந்து போய் பேசிகிட்டே இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு சுய கருத்துக்களை பேச முயற்சி செய்கிறாங்க, அல்லது தங்களுடைய புத்திசாலித்தின் வெளிப்பாடாக பார்க்குறாங்களே தவிர. ஆனால் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டோட பெற்ற வார்த்தையை அப்படியே சொல்லிக் கொடுப்பது தான் ஆண்டோட ஊழியக்காரனுடைய வேலை. இன்னும் சொல்லப்போனால், நான் ஆண்டோடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு. போஸ்ட்மேன் ஒருத்தன் வருவான். போஸ்ட்மேன் வந்து என்ன செய்வான்? ஐயா, உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு. நான் என்ன செஞ்சிருவேன்? தேங்க்யூ ஐயா, லெட்டர் கொடுங்க. லெட்டர் எங்கேருந்து வந்திருக்கோ அந்த லெட்டர் என்ன இருக்குன்னு அவன் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். நானும் ஆண்டோட வேலை அந்த போஸ்ட்மேன் தான். நம்மளாம் என்ன வேலைமா? யாருமா நாங்கள்? எத்தனை பேர் போஸ்ட்மேன் பின்னாடியே போயிடுவீங்க? இல்லை உங்கள் கதையை சொல்லுங்கங்க. போஸ்ட்மேன் உங்கள் பேச்சு சொல்லுங்கள், நான் உங்கள் பேச்சு கேட்டுக்கிறேன். அப்படி கேட்போமா? அப்பா போட்டாங்களா, அம்மா போட்ட லெட்ரு வந்துச்சு, யாரோ எனக்கு விரும்பவங்க லெட்ரு போட்டாங்கன்னா அவங்க பேச்சை நான் படிக்க விரும்புவேன்னா போஸ்ட்மேன் பேச்சை கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேனா? இனி ஊழியக்காரன்லாம் போஸ்ட்மேன், நானும் போஸ்ட்மேன். என்னோடய வேலை அவர் சொன்னது உங்களுக்கு சொல்கிறது. ஏன் சொல்கிறத நீ கேட்கக்கூடாது. இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வசனத்தை கேட்டுட்டு நான் போகணும். சில வேலைகளில் போஸ்ட்மேன் அழகானவராக இருப்பார், அவர் பின்னாடி போயிட முடியுமா? இல்லை ரொம்ப புத்திசாலியாக பேசுகிறார், அவர் பின்னாடி போயிடலாமா? பல வேலைகளை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இன்றைக்கி நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டமாக சபைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஊழியக்காரனை பற்றி பின்னாடி போயிட்டுருக்காங்க. யாருக்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க? இது இங்கிலீஷில் சொல்லாமல் ஹீரோ வர்ஷிப்னு சொல்லுவாங்க. என்ன வர்ஷிப் அது? இந்த ஊழியக்காரன் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், இன்னொருத்தன் வருவான் நாளைக்கு. நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கழுதையை கொண்டு வந்து கழுதை நிப்பாட்டுவார். இந்த கழுதை போச்சுன்னா இன்னொரு கழுதை வரும். கழுதைக்கு பின்னாடி போகலாமா? கழுதைக்கு மேலே இருக்கிற ஆண்டவரை பற்றி பார்க்கணும். நம்முடைய வேலை என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான வார்த்தையை பேசணுமே தவிர, அது கூட எப்படி பேசணும்னு சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறத எப்படி பேசணுமா? அது வசனம் 2வது வசனம் கடைசி பகுதி வாசிப்போம். அனுகூலமாக பேசணுமா, விரோதமாக பேசணுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணுமா, ஆண்டவர் சொல்கிறத அப்படியே பேசணுமா?
இன்றைக்கி ரொம்ப ஆளுங்க என்ன செய்ய அப்படியே சுகர் கோட்டை டங்குன்னு சொல்கிறது, இன்றைக்கே பேசுகிறது. தோத்திரம் பிரதர், கர்த்தர் நேசிக்கிறார் பிரதர், அற்புதம் செய்கிறார் பிரதர், அடையாளம் பண்ணுறார் பிரதர். வசனம் என்ன சொல்லுதியா? பாவினா பாவின்னு சொல்லு, அயோக்கியன்னா அயோக்கியன்னு சொல்லு. திருட வசனத்தை ஆண்டவருக்கு பிரியமாக பேசுது. இன்றைக்கி சொல்கிறேன், நான் உண்மை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். இயேசுவோ சேஷுகளோ உங்கள் சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. எப்போ வரேன்னு கேட்டால், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோரும் பேசியிருப்பாங்கன்னா. இயேசுவை சிலுவை அரைஞ்சிருப்பாங்களா? இல்லை சேஷுகளை யாராச்சும் அரைஞ்சிருப்பாங்களா சிலுவையில்? ஸ்தேவானா கல்லெறிஞ்சு எறிஞ்சானுங்க. ஏன் எறிஞ்சானுங்க? கல்லெறிஞ்சு கொண்டானுங்க. ஏம்மா எறிஞ்சாங்க? ஏம்மா ஏசாமி இப்போ பவுல் எல்லாம் சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க? ஏன் சீஷர்கள் எல்லாம் எல்லோரும் கொண்டு முடிச்சிட்டானுங்க? எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி இருக்கிற அவங்க சொன்னது எதுவுமே என்ன செய்யலை, எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு ஆண்டோட வார்த்தை இந்த உலகத்தில் பாவமாக வாழ்கிற மக்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. ஆக பல வேலைகளில் நீங்களும் நானும் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கடமை மக்களை ப்ளீஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு கொடுத்த வார்த்தை கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது அவர்களுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ அது என்னுடைய கடமை கிடையாது. நான் அவனுக்கு ஆண்டவருக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன். அவர் செய்தியை கொண்டு வந்த செய்தியாளனாக இருக்கிறேன். என்னுடைய மெசஞ்சர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னுடைய மெசேஜ், ஆண்டவர் கொடுத்த மெசேஜ் அப்படியே சொல்கிறது தான் என்னுடைய கடமையை தவிர அதை நான் திரிக்கக்கூடாது, கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. அது அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல என்பது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைன்னா, அவங்க யாருன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தைன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. கொடுக்கறது நானாக இருக்கிறதுனால அவங்க நம்மளை அடிப்பாங்க. ஸ்தேவான் சொன்னது யாருடைய வார்த்தை? ஆண்டோடைய வார்த்தை. பவுல் சொன்னது யாருடைய வார்த்தை? ஆண்டோடைய வார்த்தை. ஏசாமி சொன்னது வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு அவங்க சொன்னவங்களை என்ன செஞ்சிடாங்க? அவங்க தண்டிச்சாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான பாடம், எப்போ அவங்க தண்டிக்கிறாங்களோ அதை தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க என்பது அடுத்த கதை. ஆக இன்றைக்கி நான் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வேதத்தை வாசித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லும் பொழுது பல வேலைகள் அந்த வார்த்தை எம்டியாக வராது, வாய்டாக வராது, பலன் இல்லாமல். ஏன்னா வசனத்துக்கு என்ன இருக்குது? சக்தி இருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ரோமர் 1:16. வெட்கப்படேன், யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ உண்டாவதற்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்குது. நீங்களும் நானும் அல்லது பேசுகிற திறமையினால கிடையாது, அல்லது என்னுடைய அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுனால கிடையாது. ஆண்டோட வார்த்தையை ஆண்டவர் சொன்ன மாதிரியே அடிபடாமல் சத்தியத்தை சத்தியமாக போதிப்பீங்கன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, அவர் சொல்லுகிற காரியங்களை மக்களுக்கு சொல்லி தருகிறீங்க, அவங்க கீழ்ப்படிவாங்க, கீழ்ப்படுகிற மக்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை திரிச்சு அது உங்கள் விருப்பம் போல் மாற்றக்கூடாது. இன்றைக்கி நிறையா சபைகள் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இங்கே நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டோட சத்தியத்தை அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறோமா, அல்லது அந்த சத்தியத்தை டைலூட் பண்ணுறோமா? டைலூட்னா தெரியுமா உங்களுக்கு? பாலில் தண்ணியை ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, தண்ணியை நீர்த்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் ஆண்டோட சத்தியத்தை எப்படி, ஐயோ அவங்களுக்கு கடினமாக இருக்குது நம்ம மாற்றி சொல்லுவோன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டோட சத்தியத்தை சரியாக சொல்லலை. சத்தியத்தை கலப்படம் இல்லாமல் உண்மையை அப்படி சொல்லணும். இவர் போகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, 3 நாள் என்ன செஞ்சிடும்? மனம் திரும்புங்க, மனம் திரும்பல என்ன போயிடுவீங்க, நீங்களாம் அழிஞ்சு போவீங்கன்னு சொல்கிறார். இவங்களாம் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் அந்த 3வது அதிகாரம் யோவானுக்கு வந்துருங்களேன், யோனாக்கு வந்துருங்களேன். இப்போது யோனாக்கு வந்துட்டிங்கன்னா அவன் வாசிங்களேன், 4வது 5வது வசனம் வாசிங்களேன் எனக்காக. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். ஜனங்கள் விசுவாசித்து உபவாசம் செம்படி பாருங்களேன். அவன் மற்றும் இப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையை சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லியிருப்பானே, என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நாட்டு மக்கள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருப்போம். பாருங்கள் பூகம்பம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மியான்மரில் பெரிய பூகம்பம், 1700 பேர் இறந்து போயிட்டாங்க. பெரிய பெரிய கட்டடம்லாம் சுக்கு நூறாக உடைஞ்சு போச்சு. ஆபத்து இருக்குது. அப்படி முன்கூட்டியே அவங்க பார்த்து சொல்லியிருந்திருப்பாங்கன்னா எத்தனை பேர் தப்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி கடவுளை அறியாத ஜனங்க கூட்டமாக எங்கே போயிட்டுருக்காங்க தெரியுங்களா? எங்கே போயிட்டுருக்காங்கய்யா? நரகத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஏன் போயிட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் போயிட்டுருக்காரு? யார் சொல்லலை?
உங்களுக்கும் எனக்கும் பக்கத்தில் இருக்கிறவன் நக்கத்தில் இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியும், ஆண்டவரை பின்பற்றி போனால் நித்தியம் போவோம், ஆண்டவர் பிரியமாக இருந்தால், அவருக்கு பிரியமாக இருந்தால் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம், இந்த உலகத்தை விட்டுட்டு மறுமையிலும் ஆசீர்வாதம், நித்தியத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நற்செய்தி தெரிஞ்சு கூட நான் என்ன செய்ய மாட்டேறேன், நான் யோனா மாதிரி ஓடிக்கிட்டு கிடக்கிறேன். ஆனால் யோனா மனம் திரும்பி வந்துட்டான். ஆனால் நீங்களும் நானும் மனம் திரும்புகிறோமா இல்லையான்னு நீங்கள் கேட்கணும். ஆக நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 காரியம் நான் சொல்லி தந்திருக்கேன். ஆண்டோட ஊழியம் நீங்கள் செய்தாலும் செய்யாட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இல்லை, யோனா இல்லைன்னா யோனாக்கு அடுத்து இன்னொரு யோனா ஆள் கொண்டு வருவார். இது மட்டும் கிடையாது, ஆண்டோட ஊழியம் செய்வதற்கு பல வேலைகளை கடினமான சூழ்நிலை கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என் கூட என்ன சந்தோஷமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்கன்னு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பல வேலைகள் நம்ம பிடிக்க மாட்டாது. நான் கவர்மெண்ட்டில் டீச்சர் முன்னே இருக்கும்போது என் கூட இருக்கவங்களாம் என்னை கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தாவேன்னு வருவான், என்னென்னமோ சொல்லுவாங்க, சொல்லிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஊழியத்தை பார்த்துட்டு இருந்தேன். 3வது பாருங்கள், கடவுளோட ஊழியத்தை நம்ம பங்கு கொள்ளும்போது அவர் கொடுத்த காரியத்தை உண்மையாக நாம் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர நமக்கு விருப்பமானது சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். எனவே நானும் நீங்களும் என்ன செய்கிறான், யோனா போகிறான், பிரசங்கிக்கிறான், மக்கள் எல்லாம் மனம் திரும்புகிறாங்க, ஒரு பெரிய இருப்புதல். அதுவும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அவர் பிரசங்கத்தில்? எத்தனை பேர்? என்ன கடைசி வசனம் வாசிங்களேன் எனக்காக. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அறியாத பரிதபி 1,20,000 பேர் ஒரே ஒரு பிரசங்கம். எத்தனை பேர்? இதே காரியத்தை இன்னொரு இடத்துல நான் பேசுகிறேன். நான் நோவான்னு ஒருத்தர் 100 வருஷமாக பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர். ஆக நம்பர் முக்கியம் கிடையாது, உண்மை முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷமாக போய் பிரசங்கம் பண்ணுறாரு. நோவா அழிஞ்சு போகுது உலகம், நோவா அழிஞ்சு போகுதுன்னு சொன்னார். அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார், எவனும் நான் கேள்விப்படையில, எல்லாம் மொத்தமாக பண்ணல நரத்துக்கு போய் சேர்ந்துட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் பிரசங்கம் தான் பண்ணுறாரு. ஒரே ஒரு பிரசங்கம் கூட என்ன செய்கிறாரு, ஐயா நீங்கள் கவனமாக கவனிங்க, ஒரே நாள் 3 நாள் மனம் திரும்பலை, செத்து போயிரு, எல்லாம் போயிட்டுங்கண்ணா. உடனே எல்லாரும் உபவாசம். அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க, ஆடு மாடு எல்லாம் உபவாசிக்காமல் நின்றுச்சு. ராஜா நல்லவனாக இருந்திருக்கான். சரி, நீங்கள் இன்றைக்கி சாயங்கால வேளையில் முடிப்போம். நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க? எப்படி நான் ஆண்டோட ஊழியத்தில் பங்கு கொள்வேன்னு நினைக்கிறீங்க? ஆக இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டோட ஊழியத்தில் பங்கு கொள்வது எனக்கு கடமை மாத்திரம் கிடையாது, இது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோன்னா, கொஞ்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து சபையில் நான் இந்த பக்கம்லாம் ஊழியத்துக்கு நம்ம போயிருந்தோம். ஒரு விதமான சந்தோஷம் எல்லாருக்கும். நாங்களாம் வீடு வீடாக போய் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தது. நீங்கள் ஃபோட்டோ போட்டிருந்தேன், உங்களுக்கு குரூப்பில் இருந்துச்சான்னு தெரியல, இன்னும் திருப்பி நான் போடுறேன் உங்களுக்கு குரூப்பில். இங்கே கூட ஸ்லைட் போடலான்னு நினச்சேன், டைமில் விட்டுடுறேன். ஆக எல்லோரும் போனது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. கடவுள் ஊழியத்தை செய்ய போனோம், வீடு வீடாக கதவை தட்டி பேசி சில கைப்பிரதி கொடுத்துட்டு நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? கடவுள் ஊழியத்தில் பங்கு கொள்வது, இந்த உலகத்தினுடைய ஆண்டவருடைய வார்த்தையை. ஆக இங்கே பாருங்கள், நான் 3 காரியம் சொல்லிட்டு சில காரியங்கள் வேகமாக சொல்லிடுறேன். எப்படி நான் ஆண்டோட ஊழியத்தில் பங்கு சுருக்கமாக விசேஷமாக இந்த இங்கே லோக்கல் சபையில் நம்ம இருக்கும்போது இந்த உள்ள சமுதாயத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கூட்டமாக இருக்கிறீங்க, உங்கள் கூட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அநேக மக்களுக்கு ஆண்டோடு யாருன்னு தெரியாது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு பண்ணி கட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வெளியில் வேணால் வேஷமாக இருப்பான், பக்தியாக இருப்பான், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனாக இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எனவே இங்கே இருக்க சமுதாயத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். 2வது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேயே நிறையா மற்ற நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அன்பை பற்றி சொல்லிக் கொடுங்க, இயேசு பற்றி சொல்லிக் கொடுங்க. 3வது என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற நமக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம கூட்டம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைங்க வச்சுருக்கோம், சிறு பிள்ளைகள் வச்சுருக்கோம், சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றி. அவங்கள கடவுள் பிள்ளையாக மாற்றுங்க. விசேஷமாக இந்த மற்ற உலக மக்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், அப்பப்போ சின்ன சின்ன ஊழியங்களுக்கு போகணும். போன வாரம் தான் நான் வெளியில் சென்னையில் இருந்தேன், பெங்களூரில் இருந்தேன். சில ஊழியங்களை செஞ்சுட்டு வந்தேன். சில ஃபோட்டோஸ் இருக்குது, நான் பின்னாடி அனுப்புகிறேன், உங்களுக்கு வேணுன்னா அந்த ஃபோட்டோ பாருங்கள். அது மாத்திரங்க முடிஞ்சால் போங்க, அது மாத்திரங்க உங்களால் கொடுக்க முடியுது. ஒரு சில பிள்ளைங்க ஆண்டு ஊழியத்தில் தாராளமாக தாங்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சிச்சுன்னா இந்த தம்பி, அங்கே ஒரு தம்பி இருக்கிறாரு, அவரும் என்ன செய்கிறாங்க, சில ஊழியங்களை ஸ்தாபிச்சுட்டு என்ன செஞ்சுட்ருக்காங்க, அவங்க தாங்கிட்டு இருக்கிறாங்க. நானும் நீங்களும் சேர்ந்து கடவுள் ஊழியத்தை யாரோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. என்னால் போக முடியல, என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து செய்வோம். அதே போல் என்ன பண்ணணும்னு கேட்டால், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். பாருங்களேன், இந்த ஊழியத்தில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. பல வேலைகளில் பலவிதமான பிரச்சனைகள். எனக்கு ஆசை நிறையா பேருக்கு நல்லது செய்யணும். பாருங்கள் எத்தனை இடம் காலியாக இருக்குது. இங்கே வந்த பிள்ளைங்க நிறைய பேர் வந்தாங்க ஆண்டவர் கொடுத்த கிருபையா.
யார் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது எப்படி இருக்கும்? ஏன் ஜெபிக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அவர் நமக்கு எப்போல்லாம் கடவுளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறாரோ, இங்கேருந்து 2 திருச்சபை ஊழியர்களை அனுப்பியிருக்கிறோம். இன்னும் 3 ஊழியர்களை அங்கே நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆண்டோட கிருபைனால. இன்னொன்று செய்யலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் அனுப்பலாம். எனக்கு ஆசை என்னென்னா, சிங்கப்பூர் சபை நிறைய ஊழியக்காரங்களை அனுப்பணும், நாம் அனுப்பணும், நம்ம பிள்ளைங்க போகணும். நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சால் அது எவ்வளோ அற்புதமான காரியம். எனவே நான் முடிச்சிடலாமா? ஆக கடைசியாக ஒரே ஒரு காரியம், will you say yes to God's call even it's the second time or third time? அப்படி கடவுள் உங்களை கூப்பிட்றாருன்னா நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் ஊழியத்தை? அதாவது இந்த நான் வெளிநாட்டுக்கு தான் போகணும் இல்லை, உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் காமிக்கிறாரு. ஒரு நபர் பார்க்குறாரு, அவனை கூட்டிகிட்டு வா, பேசுங்க, போய் கூட்டிகிட்டு வாங்க. சில வேளை உங்களுக்கு முடியாது, சபைக்கு கூட்டி வாங்க. என்ன ஒரு முறை கடவுள் கூட்டி நான் பேசுவேன் உங்களுக்காக. அது மாத்திரம் கிடையாது, என்ன பண்ணுங்கள், will you trust his power to work through you? நீங்கள் எப்போது நினைங்க என்னால் முடியாது, ஆண்டவர் என் மூலமாக செய்வான், கீழ்ப்படிங்க. அது மாத்திரம் will you go across the street, across the globe? எங்கே இந்த பூமியில் எங்கேயாச்சும் ஆண்டவர் பக்கத்தில் உங்கள் வீட்டில் எங்கெங்கே இந்த இடம் இருக்குது, சபைக்கு வருகிறோம், வீட்டுக்கு போகிறோம், மற்ற யாருக்கும் சொல்ல மாட்டோம், நம்ம போவோமா, செய்வோமா? அதாவது பெரிய பாக்கியம் ஆண்டவர் ஊழியத்தில் பங்கு கொள்வது. வாங்க எல்லோரும் கண்ணு மூடி ஜெபிக்க போகிறோம். சுருக்கமாக முடிப்போம். இந்த கேட்டு இன்றைக்கி நம்ம எப்படி இந்த ஊழியத்தில் பங்கு